வெல்கம் டு ஆயுர்வேட் சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வாழ்த்து சொல்லணும்னு தான் நான் பொங்கல் அன்னைக்கு கோயிலுக்கு போயிடுவேன். அதனால் வீட்டிலேருந்து ஒரு வாழ்த்து சொல்லலான்னு தான். எங்கள் வீடு பாருங்கள், கோயில் அப்படியே வந்தீங்கன்னா எல்லச்சாமி 2. அந்த எல்லச்சாமியை விட்டால் அப்படியே எங்கள் வீடு வாங்க, உள்ளே போகலாம். உள்ளே போகையில் இது போன வருஷத்துக்கு ஒரு மனத்தாக்கத்துக்கு இந்த செடி வச்சனுங்க. நம்ம இது செடி வச்சு தளைஞ்சதுன்னா அது மன திருப்திங்க. ஒரு சின்ன கன்று கொண்டு வந்து விதை போட்டேன், கண்ணாகி அருமையாக வளர்ந்துருச்சுங்க. அது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போயும் இந்த செடிக்கு தண்ணியை ஊற்றி இன்றைக்கி குங்குமம் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த இதுக்கும் நம்ம செய்யணும். இதையும் செஞ்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. அடுப்பு எங்கள் வீட்டு அடுப்படி இது தாங்க, சின்ன அடுப்பு. அடுத்தது அப்படியே வாங்க, கோயில் முடிச்சிட்டோமா. இப்போ அப்படியே கோலம் போட்டு, இவ்வளவுதான். வயசாகிடுச்சு. என்னால் 30 வருஷம் ப்ரைஸு வாங்கினவ என்னால் எல்லாம் இப்போ கோலம் போட முடியலைங்க. பாருங்க, அது வரைக்கும் கேட் இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும். இப்போ இங்கேயும் ஒரு கோலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மழை வந்துச்சுன்னா அழிஞ்சிரும். நான் இருந்தேன்னா போட்டுருவேன். அதனால் இங்கே ஒரு கோலத்தை போட்டேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா குருவிக்கு அரிசிங்க. இன்னும் தண்ணி வைக்கலை. குருவிக்கு இதுதாங்க. இந்த கேட்டை அடைச்சிட்டேங்க. இது வேணாம், 2 வீடு, ஒரு 2 வீட்டோட இதுங்க. இது கடைங்க, அது வீடுங்க. 2ஐயும் ஒன்றா வச்சாச்சு. இந்த குருவிக்கு இப்போ இந்த ஒரு மாதத்து அளவில்ங்க, ஒரு நாள் கூட வீட்டுக்கு வர்றதில்லைங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த ஏரியாவே குருவிக்காண்டிங்க. குருவி எப்படியும் நான் வர்ற வரைக்கும் அரிசி இருக்குங்க. அதனால் குருவிக்கு ஒரு 5 நாளைக்கு அரிசி போட்டேன், தண்ணி அதில் ஊற்றிடுவேங்க. அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி நான் ஒன்றும் சமைக்கிறேங்க. நைட்டு தான் வந்தேன், இப்போ திருப்பி போயிடுவேன். எனக்கு ஒரு சின்ன இதெல்லாம் இருக்குங்க, என்ன சொல்கிறது, ஹெட் வெயிட் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. நம்ம மிஷினு இது, நம்ம வீடு, இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஊரே சுத்தம் பண்ணியிருக்கு, நம்ம மட்டும் பண்ணாமல் இருக்கிறதான்னு யோசித்து எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஆச்சுங்களா. இப்போ வீட்டுக்குள்ளே வாங்க. எங்கள் சிவன், வீட்டுக்கு போட்டிருந்த சிவன். இதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, தெரியாதுங்க, சரிங்களா. எல்லாம் எங்கள் இதில் அவ்வளோதான். சும்மா சிம்பிளாக எதையும் எடுத்து இதெல்லாம் நம்ம வேலை செய்ய முடியாதுங்க. அதனால் இருக்கிற அளவுக்கு. இப்போ எதுக்கு எனக்கு வேணும்னிங்கன்னா, இந்த ஒயரை வச்சுக்கணும், ஒயர் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் வச்சுக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அங்கே ஒரு பீரோ வச்சுருக்கேன். அந்த பீரோவுக்குள்ள பாதி தாங்க துணி இருக்கும், மீதியெல்லாம் இந்த வீட்டை பார்த்துட்டிங்களா. இந்த ஜன்னலை திறந்துட்டால் அந்த வீடு இந்த வீடு ஒன்றுங்க. ஒரு வெளியே இருந்த ஆள் வர முடியாது. 2 பேரும், அவங்க அங்கிட்ட ஒருத்தவங்க, நான் இங்கிட்ட ஒருத்தவங்க படுத்துக்குவேன். இந்த கேட்டை சாத்திக்கிட்டு இது வீடு நாங்கள் இன்றைக்கி என்னோடய ஆயுர்வேட் சேனலுக்கே அந்த வீட்டை காமிச்சிட்டேன், சரிங்களா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னோடய இதில் 1015 பேர் வந்துட்டீங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இங்கே வர்றதுக்கு காரணமே, இந்த திருவாசகம் 300 பக்கம் எழுதுனங்க, ஒரு அவார்டு வாங்கினேன். திருப்பி 2வது ரவுண்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்ன பண்ணேன், வாரம் ஒரு நாள் எழுதுவேன். இந்த நால்வருக்கு சாமிக்கு விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு போகணும். இதுதாங்க நல்ல நாள், பெரிய நாள், வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேனுங்க. அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி இன்னும் 4 நாள் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு நான் வந்தப்போ வாழ்த்து சொல்கிறேன். டைரெக்டாக நான் உங்களுக்கு இன்னும் வாழ்த்து சொல்கிறேங்க. இது அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.